ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும். இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் மன அமைதியும் உண்டாகும். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம். அதேபோல லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாயும் சனி பகவானும் இணைந்திருப்பது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி, தொழில் வளர்ச்சி மற்றும் நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்கும். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்புண்டு. நிதி நிலைமையிலும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஆனால் இன்றைக்கு சந்திரன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமமாகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 12ஆம் வீட்டில் சூரியனுடன் அஸ்தமன நிலையில் உள்ள புதன் இணைந்திருப்பதால் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4ஆம் வீட்டில் கேதி இருப்பதால் வீட்டுச் சூழலில் சற்று மனக்குழப்பமோ அல்லது ஒரு அமைதியின்மையோ ஏற்படலாம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் வீரியமான செயல்களில் ஈடுபட உகந்த நாள். பிற்பகல் 3:15 முதல் 4:49 வரை ராகு காலம் இருப்பதால் இந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வரும் புதிய வாய்ப்புகளை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி வரவுகளை சரியாக திட்டமிட்டு செலவிடுவது முக்கியம். மன அமைதிக்கு தியானம் அல்லது யோகா பயிற்சி செய்யலாம். சந்திராஷ்டம பாதிப்புகள் குறைய சந்திர பகவானை மனதில் நினைத்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு சென்று வரலாம் அல்லது அன்னதானம் செய்வதும் நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு நான் தரும் மதிப்பெண் ஒரு நல்ல 4 ஆகும். நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.